பாரமுள்ள கைலை பருவதமும் தேவருட சிறையகற்றிவானோ தேவரையும் நீ அனுப்பி இரவானாயாக சிமையரசாளும் என்று இப்படியே அகாட்டால் இன்று களித்தட்டாம் நாள் அப்படியே உந்தனக்கும் ஆனகந்த சுவாமியர்க்கும் சண்டைதான் என்று தரங்கூறி வவனவே அண்டர் வீராந்தூது அனுப்பி நரமானை பூதன் மிக நடந்து சிவனே செயலனவே காதம் ஒன்று தான் கடந்து கண்டானே சூரனையும் கந்த சுவாமி கருத்தாய் உரைத்ததெல்லாம் அந்த அசுரனுக்கு அத்தூதன் தான் உரைத்தான் சூராகே கந்த சுவாமி அருள் என்றுரைக்க ஏறாத பாவி இகழ்த்தினான போது தூதன் என்றோன் போகாமல் தொடர்ந்து மிக பிடித்து பாத பெருவிலங்கில் பாவியவை என்றுரைத்தார் ஆரடா நீதான் அறியாயோ என் பலங்கள் பாரடா உந்தன் கந்தன் படுகிறதை ஈசுரனு எந்தனக்கு இருந்த இடமும் அருளி மாயனிடம் போயலையில் வாழ்ந்தது நீ கண்டில்லையோ யமலோகம் வான இந்திரலோகம் வரையும் நவகோளும் நான் அல்லவோ நாட்டம் அறிந்திலையோ 30 முக்கோடி உற்ற தேவாதிகளும் 44 கோடி ரிஷி நமக்கென்ற அறிந்தில்லையோ அறியாதவனோகான் ஆண்டிக்கு துதி வந்தாய் சிறிய நந்திராதே என் சிரசுடம்பு கண்டிலையோ உந்தனுட கந்தன் உயரமது நான் அறிவேன் ஆனதால் என்னுடைய அங்காரம் அத்தனையும் கானகத்தில் வாழும் கந்தனுக்கு உரை நீ என்று மதமாயிவன் பேச துதனுந்தான் அன்று அச்சுரனுக்கு அறையாமலே துரைப்பான் நீயோதான் எங்கள் நிமலந்தனகதி